ஃபேமிலி எமோஷன்ஸ் போல் வானத்தை போல் ஆனந்தம் படத்துக்கும் ஃப்ரேம் வச்சுருக்கீங்க. டார்க்கான படம் நான் கடவுள் இந்த படத்துக்கு அவனிவனுக்கு வச்சுருக்கீங்க. இதுவுமே சொல்லலாம், கருடனையும் சொல்லலாம். ஜாலியாக உட்காந்து சிரிச்சுட்டே பார்க்குற மாதிரியான படங்களுக்குமே வச்சுருக்கீங்க. அன்பே சிவம் மாதிரி படத்தையும் கிராஃப்ட் பண்ணிருக்கீங்க. எப்படி சார் அந்த ஃப்ரேம் வைக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க சார்? ஒன்று கதைக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக தெரியுது ஃப்ரேம்ஸ். நான் கடவுளும் அன்பே சிவம் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோரி மாதிரி. ஓகே. நான் கடவுள் நீ கடவுள், அன்பே சிவம் அன்பே சிவம் அது மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டும் வேறு வேறு டோனில் போயிருக்கும். ஏன்னா அதுதான் கடவுள், நானா கடவுள், அது இரண்டு கிட்டத்தட்ட அதே தான். நான் வானத்தை போலவும் ஆனந்தமும் ஒரே ஸ்டோரி. ஃபேமிலி எமோஷன் இல்லை ஒரே ஸ்டோரி வைஸ். ஓகே. அந்த பிரிவாங்க பிரிய மாட்டாங்க அஜீப் ரெண்டும் ஒரே ஸ்டோரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம கதை கேட்கும் போதே அவங்க டைரக்டர் என்ன கேட்குறாங்க லைவாக அது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ராமாவாக இருக்கும். வானத்தை போல் முடிச்சு ஆனந்தம் இமீடியட்டாக பண்ண ஆனந்தம் அடுத்த படம் வானத்தை போல் முடிஞ்சு ஆனந்தம் பண்ண அது கொஞ்சம் லைவாக இருக்கும்.